ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இயற்கணிதம் சாப்டரில் சில சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சரி, சம்ஸ்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த ஒவ்வொன்றிலிருந்தும் முறையே 8ஐ கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறுமெனில் அந்த எண்ணை காண்க அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த தெரியாத நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ அந்த எண்களோட விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா A:B அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அந்த எண்கள் ஈக்குவல் டு A:B. அந்த எண்கள் என்ன விகிதத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா 5x:6x. சரியா? அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5x6x. இந்த எண்ணிலிருந்து என்ன நம்பரை கழிக்கிறாங்க, நமக்கு 8 அப்படின்ற நம்பரை கழிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது, 4:5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகிதம் நமக்கு வந்து மாறுது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர்லேருந்தும் 8 கழிக்க சொல்கிறாங்க. அப்போ 5x - 8 ஈஸ்ட் 6x - 8 ரேஷியோ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 4:5ன்னு கிடைக்கிது. இப்போ நமக்கு ஏபி இந்த ரெண்டோட வேல்யூ தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸ்ட்டு ரேஷியோ போட்டாலே அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், A/B அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 5x - 8 டிவைடட் பை 6x - 8 ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது வந்து நமக்கு குறுக்கு பெருக்கல். 5 வந்து மேலே பகுதியோட பெருக்குங்க, 4 வந்து தொகுதியோட பெருக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டர், அப்போ மல்டிபிள் பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 5x - 8 எதால் பெருக்க போகிறோம், 5ஆல் பெருக்க போகிறோம். 6x - 8 எதால் பெருக்க போகிறோம், 4ஆல் பெருக்க போகிறோம். 5 25xன்னு வந்துடும், 8 40ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 4 24 4 32ன்னு வந்துடும். இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க, நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 25x - 24xன்னு வந்துடும். இங்கே -32 இருக்குது, இங்கே +40, இந்த சைடு வரும்போது +40ன்னு சொல்லி மாறி வருது. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு கிடைக்கிது. இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்னு கிடைக்கிது, 8ன்னு கிடைக்கிது. அப்போது x = நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு, இப்போது 8ன்னு கிடச்சிருச்சு. இந்த 8 அப்படின்ற வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், A:B அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவையான எண்கள் இப்போது A:B என்ன வேல்யூ, அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம் 5x 6x 5x 6x. அப்போது 5 8 40 6 48. இப்போ நமக்கு தேவையான எண்கள் என்னென்ன அப்படின்னா 40 48 அவ்வளோதாங்க. ஸோ என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க திருப்பி ஒரு முறை பார்த்துக்கோங்க. இரு எண்கள் 5:6 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அது 1லேருந்து 8 கழிக்க சொல்கிறாங்க. நான் ஒரு நம்பர்லேருந்து 8 கழிச்சிட்டேன். புதிய விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நான் எழுதிட்டேன். அப்போ விகிதம் அப்படின்னு ரேஷியோ அப்படின்னு வந்தாலே அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தலில் எழுதுவோம். அப்போ A/B இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ ஈக்குவல் டு புதிய விகிதம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சி என்னென்ன எண்கள் நமக்கு தேவையானதோ அந்த எண்களை வந்து நம்ம ஆன்சரில் எடுத்திருக்கோம். அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். அர்ஜுனன் வயது அவரது இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலின் 2 மடங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். 20 ஆண்டுகள் கழித்து அவரது வயது அவரது இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. எனில் அர்ஜுனனின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அர்ஜுனன் அப்படின்றவர் ஃபாதரு, 2 சன் இருக்காங்க. அந்த 2 சன்னோட ஏஜ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா 2 டைம்ஸாக மாறுது. சரியா? அப்போ வந்து 20 ஆண்டுகள் கழித்து அவரோட வயது வந்து அந்த 2 டைம்ஸ் ஆஃப் மாறுனுச்சு இல்லையா, அந்த மகனோட வயதுகளோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னா அவரோட ஏஜ் இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை நல்லா வாசிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, இங்கே அப்பாவோட வயசு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மகன்களின் வயதுகளின் கூடுதல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மகன்களின் வயதுகளின் கூடுதல் இந்த வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அப்பாவுடைய வயது, அதாவது அர்ஜுனனின் வயது நான் எடுத்துக்கிறேன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்,
இரு மகன்களுடைய வயதோட கூடுதலோட எத்தனை மடங்காக இருக்கா அவரோட வயது, 2 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா y = 2x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவரது வயது வந்து 2 மகன்களோட வயதோட கூடுதலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் கழித்துனா 20 ஆண்டுகள் கழித்து. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதும் போது என்ன அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட வயது எழுதணும். அப்போ 20 ஆண்டுகள் கழித்து அர்ஜுனோட வயது, 20 ஆண்டுகள் கழித்து அர்ஜுனன் வயது எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது நமக்கு? இரு மகன்களின் 20 ஆண்டு கழித்து 20 ஆண்டுகள் கழித்து அவருடைய 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல். அர்ஜுனனின் வயது நமக்கு என்னன்னு தெரியும்? y அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம அதான் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா y + 20ன்னு இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். மகன்களின் வயதுகளின் கூடுதலாக என்னென்னு எடுத்துக்கிறோம்? எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 20 ஆண்டுகள் கழித்துன்னு சொல்கிறாங்க. அப்போ 20 ஆண்டுகள் கழித்து 2 மகன்கள் இருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் எழுதணும்? எக்ஸு ப்ளஸ் ஒரு 20 ப்ளஸ் 2வது மகனுக்கு இன்னொரு 20. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? எக்ஸு ப்ளஸ் 40ன்னு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஒய்யோட வேல்யூவை இங்கே பிரதியிட்டுருங்க. ஒய்யோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன தெரியும்? y = 2xன்னு தெரியும். அப்போ y இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிடணும்னா 2xன்னு போட்டுறணும். அப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. ப்ளஸ் 20 அந்த சைடு போகும்போது -20, எக்ஸு இந்த சைடு வரும்போது -6. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா x = 40ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 20. எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 20ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஃபாதரோட ஏஜ் வேணும். அப்போ அர்ஜுனனோட வயது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அர்ஜுனன் வயது y = 2x. அப்போ y = 2 × 20, 40 வயது அவருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈக்குவேஷனாக மாற்றிக்கோங்க. ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதில் ஏதாவது க்ளூ நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூவை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வேணுன்றதை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். அதே வேலையை 6 மணி நேரத்தில் யுவன் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத்தனை மணி நேரத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அதே வேலை எத்தனை மணி நேரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஏங்கிறது பாரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏயின் 1 மணி நேர வேலை ஈக்குவல்ட்டு ஒரு வேலை பார் எத்தனை மணி நேரத்தில் செய்கிறாரு? 4 மணி நேரத்தில் செய்கிறாரு. அப்போ 1 மணி நேரம் வேலை அப்படிங்கும்போது 1/4. அதே மாதிரி பியின் 1 மணி நேர வேலை. அப்போ அதையும் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 6 மணி நேரத்தில் செய்கிறாரு அப்படின்னா 1/6. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து செய்ய போகிறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a + b இணைந்து 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேர வேலை. அப்போ என்னென்னு வரும் நமக்கு இங்கே? a + b அப்படின்னு வரும். ஏவோட மதிப்பு 1/4, பியோட மதிப்பு என்னது? 1/6. இரண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னென்னு கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். 4 எப்போ 12ஆக மாறும்? 3ஆல் பெருக்கும்போது. அப்போ 3 12. 6 எப்போ 12ஆக மாறும்? 2ஆல் பெருக்கும்போது. அப்போ 2 12. கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்னென்னு கிடச்சிருது? 5/12ன்னு கிடச்சிருது. இது a + b, அதாவது இங்கே நம்ம வந்து 1 மணி நேரத்தில் செய்கிற வேலை. அப்போ 1 மணி நேரம் அப்படின்னா இங்கே என்னென்னு ஸ்டார்ட் பண்ணிப்போம்? நம்ம 1/a + bன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நமக்கு தேவை 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை. அப்போ சேர்ந்து செய்கிற வேலை அப்படின்னு கிடைக்கும்போது a + bயோட வேல்யூ மட்டும் வேணும். a + b வேல்யூ வேணும் அப்படின்னா இதை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். அப்போ 12/5ன்னு மாற்றிக்கலாம். இதை வந்து பின்னத்தில் இருக்குது. இதை வந்து என்னவா மாற்றலாம் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றலாம். அப்போ ஈரஞ்சா நமக்கு என்னென்னு கிடச்சிரும்? 10ன்னு கிடச்சிரும். மீதி எவ்வளோ இருக்குது நமக்கு இங்கே? 2/5. அப்போ
2/5 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இருவரும் அந்த வேலையை சேர்ந்து செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த வந்து நமக்கு டைமிங் கொடுக்கறதுனால நம்ம கலப்பு பின்னத்தில் எழுத முடியாது. அதனால் இது என்னவா மாற்றிக்கிறோம், மணி இருக்குது அப்படின்னா அடுத்து நிமிடங்களாக மாற்றிக்கிறோம். நிமிடங்களாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 மணி அப்படின்றத அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 2/5 அப்படின்றத மட்டும் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம், நிமிடங்களாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 60ஆல் அந்த இடத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 4×5 5, 12×5 60. அப்போ 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா. முடிஞ்சுங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறாரு, அதே வேலையை 6 மணி நேரத்தில் யுவன் செய்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவரோட 1 மணி நேரம் வேலை 1/4, இவரோட 1 மணி நேரம் வேலை 1/6. 2 பேரும் இணைஞ்சு 1 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா 1/a + b = 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை வந்து ரெசிப்ரோக்கலில் மாற்றணும் அப்படின்னா 12/5ன்னு கிடைக்கிது. 5ஆல் இந்த நம்பரை வகுத்து கலப்பு பின்னமாக எழுதியிருக்கேன், 2/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு வந்து மணி வந்து 2/5 அப்படின்னு வராது. ஸோ இதை வந்து என்னவா மாற்றிக்கலாம், இந்த பின்னத்தை மட்டும் நிமிடங்களாக மாற்றிக்கலாம். நிமிடங்களை மாற்றணும் இந்த நம்பரை அப்படின்னு சொன்னால் 60ஆல் பெருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 60, அதனால் 60ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 24 நிமிடங்கள் ஆகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம் எடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.